Hi friends, welcome to my Shali's Happy Cooking. இன்னைக்கு நம்ம Shali's Happy Cookingல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு சட்னி தான் பார்க்க போறோம். ரொம்ப காரமா இருக்கும், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். காரம் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 25 அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுல்ல போட்டு நல்லா சுடு தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு தண்ணி இல்லாம மாத்திக்குங்க. இது கூடவே ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பூண்டை தோல் நீக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டு இதை லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிட்டு வாங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூண்டு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பூண்டுடைய கலர் நல்ல ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி வந்த பிறகு நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ஓவர் ஸ்பைஸாகவும் இருக்காது, ஆனால் டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.